guys, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்டன்சி புக்கில் இருக்கிற செகண்ட் லெசனான லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகள் அந்த லெசனில் இருக்கிற ஒவ்வொரு சம்மாக நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு தொடர்ச்சியாக இன்றைக்கி எடுத்துக்காட்டு 8 கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நம்ம ஆன்சர் எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் சம் நல்லாவே புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். This video sponsored by SBO Digital Marketing. SBO provides work from home opportunity. This is mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. If you want more information, link in description, check it now. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பின்வரும் விவரங்களில் இருந்து 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கில் காட்டப்பட வேண்டிய சந்தா தொகையினை கணக்கிடவும் அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கீழே சந்தா பெற்றது ரூபாய் அப்படின்ட்டு 2015 to 16க்காக 7500, 2016 to 17க்காக 60,000, 2017 to 18க்காக 1500 rupees, டோட்டலாக 69,000 rupees கொடுத்துருக்காங்க. 2016லேருந்து 17ஆம் ஆண்டில் பெற வேண்டிய சந்தா 2400. 2016-17ஆம் ஆண்டிற்கான சந்தா 2015-16ஆம் ஆண்டில் பெற்றது 1000 rupees அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் சந்தா தொகையினை கணக்கிடவும் அப்படின்ட்டு நம்ம செஞ்சு ஆன்சரை காட்டணும். இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ 2017 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கு அப்படின்ட்டு மேலே ஹெட்டிங் போட்டுக்கலாம். செலவுகள் ரூபாய், வருமானம் ரூபாய், பற்று வரவுன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் காலம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நடப்பாண்டு எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, 2017 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் சொல்லியிருக்கிறதுனால அப்போ அதோட ஸ்டார்டிங் என்னவாக இருக்கும், 2016 தான் இருக்கும். அப்போ 2016-17 அப்படின்றது நடப்பாண்டு, 2015-16 அப்படின்றது ப்ரீவியஸ் இயர், அதாவது முந்தைய ஆண்டு, 2017-18 அப்படின்றது நெக்ஸ்ட் இயர், அதாவது எதிர்வரும் ஆண்டு. ஸோ இது தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆன்சரை டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, சந்தா பெற்றது டோட்டலாக எவ்வளோ சந்தா பெற்றிருக்காங்க அப்படின்னா, அதாவது கரண்ட் இயரில் பார்க்கணும். 2016 to 17க்காக 60,000 rupees சந்தா பெற்றிருக்காங்க. அப்போ வருமானம் சைடு சந்தா பெற்றது 60,000 rupeesனு ஃபஸ்ட்டு ரூபாய் காலத்தில் எழுதிக்கலாம். அப்புறம் கூட்டணும், அதாவது பெற வேண்டிய சந்தா இருந்துச்சு அப்படின்னா அதை கூட்டிக்கணும். அப்போ 2016-17 பெற வேண்டிய சந்தா 2400ன்னு கீழே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் எடுத்து எழுதிக்கலாம். அப்புறம் கூட்டுக, 2016-17 ஆண்டிற்கான சந்தாவை நம்ம 15-16 முன்கூட்டியே நம்ம பெற்றுட்டோம். எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஷினில், 1000 rupees. ஸோ அதையும் போட்டு ஓவராலாக நம்ம டேலி பண்ணோம் அப்படின்னா 63,400 rupees கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த சம்முக்கான நமக்கு ஆன்சர். அதாவது டோட்டலாக சந்தா எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. கீழே மாணவர்கள் குறிப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 2015-16ஆம் ஆண்டிற்கான சந்தா 7500, 2017-18ஆம் ஆண்டிற்கான சந்தா 1500 நடப்பாண்டிற்காக தொடர்புடையது கிடையாது. ஸோ அதனால் அது நம்ம வருவாய் மற்றும் செலவின கணக்கில் பதியக்கூடாது, அதனால் ஆன்சருக்கும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. செகண்ட் பாருங்கள், நடப்பாண்டு 2016-17 அப்போ பெற வேண்டிய சந்தா 2400, இதை 2016-17 பெறப்பட்ட சந்தாவுடன் நம்ம சேர்த்து கூட்டிக்கணும். ஓகேங்களா, இந்த 2 என்ட்ரி தான் மாணவர் குறிப்புன்னு கொடுத்துருக்காங்க, அதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த சம் புரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சம்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.